திமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் சத்யராஜ் கதறி அழுதுள்ளார். அதாவது தாவேகா அரசை மிக கடுமையாக விமர்சித்து பேசியதோடு மட்டுமல்லாமல் முதல்வர் பதவியில் இருக்கும் விஜய் அந்த பொறுப்பை உணர்ந்து பேசவில்லை என்றும் சாடியுள்ளார். அதாவது சத்யராஜ் பேசுகையில், சட்டசபையில் எதிர்க்கட்சியில் நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார், நோண்டி நொங்கெடுப்பாருன்னு சொல்லுவாங்களே அது இதுதான், கிளி கிளின்னு கிழிச்சிட்டார். ஏங்க, நீங்க முதல் நாள் நைட்டே போன் பண்ணி விஜய்க்கு சொல்லக்கூடாதா? நாளைக்கு நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க போறேன் என்றும் அவர் ஏதாச்சும் பதில் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார். திடீர்னு சட்டசபையில் எழுந்து இவ்வளவு கேள்விகள் கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லுவார்? போய் ட்விட்டரில் தான் பதில் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. எல்லோரும் சில இடத்தில் ஆக்ரோஷமாகவும் சில இடத்தில் சைலண்டாகவும் இருப்பார்கள். அவர் சைலண்டா இருக்கிற இடம் சட்டசபை, ஆக்ரோஷமாக பேசுகிற இடம் நன்றி தெரிவிக்க போற இடம். அதுதான் அவரது லாஜிக். கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு. நான் அடுத்த நாள் தலைவருக்கு போன் பண்றேன், எனக்கு என்ன சொல்றது என்றே தெரியவில்லை. என்னங்க இப்படின்னு ஆரம்பித்தேன். உடனே அதை விடுங்க, இப்ப நன்றி சொல்லதுக்காக போய்கிட்டு இருக்கேன் என்கிறார். அடுத்த நாள் நன்றி தெரிவிக்க கூட்டத்திற்கு போகிறார். மக்கள் அத்தனை பேரும் அலறாங்க. அவர் மட்டும் இல்லை, அன்பில் மகேஷ் போற இடத்தில், தம்பி தமிழர் பிரசன்னா போற இடத்தில், எல்லா இடத்திலும் இதே நிலைதான். எங்க எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியவில்லை. தொடர்ந்து முதல்வர் விஜயை விமர்சித்து பேசிய அவர், என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இது? வாயில் நல்லா வருது, எனக்கு கூடத்தான் நல்லா வரும், எவ்வளவு வேணாலும் நல்லா வரும். என்னை கூட இன்ஸ்டாகிராமில் பலர் திட்டுவாங்க, கவலையே படமாட்டேன். தேவைன்னா சொல்லுங்க, நிறைய எனக்கு கெட்ட வார்த்தை தெரியும். என்னை திட்ட வேண்டும், ஏதாவது வார்த்தை வேண்டும் என்றால் சொல்கிறேன், நானே எடுத்து தருகிறேன் என்றார் சத்யராஜ். அப்போது தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி அடைந்தது தொடர்பாகவும் பேசும்போது சத்யராஜ் கண்ணீர் விட்டு அழுதார். கொளத்தூரில் ஸ்டாலின் ஜெயித்திருக்க வேண்டும் என சொன்ன அவர் கதறி அழுதார். பிறகு கண்ணீரை கட்டுப்படுத்தியவாறு தொடர்ந்து பேசிய அவர், நான் ரொம்பவும் நக்கலான ஆளு, கிண்டலான ஆளு. எனது சினிமாவில் பார்த்திருப்பீர்கள், எல்லாவற்றையும் ஜாலியாகத்தான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் இதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கெல்லாம் பட்டால்தான் புத்தி வரும், பட்டு திருந்துவீர்கள். இப்பேற்பட்ட தலைவரை தோற்கடித்து விட்டீர்கள். அண்ணா கருணாநிதி வழியில் முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் ஸ்டாலின். இந்த தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சிதான். தந்தை பெரியாரின் கொள்கைகளை கையில் ஏந்தி நடந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தது எல்லாம் சாதாரணமா? அந்த வழியில் ஆட்சி செய்தவர் ஸ்டாலின் என்றார்.